டேனியல் சாப்டர் 11 verse 40லேருந்து படிச்சுட்டே வரோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு சரித்திரத்தில் நடந்தது அப்படி நம்ம காலகட்டத்தில் அது அப்படியே ரிப்பீட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ verse 40ல் என்ன பார்த்தோம்? அதாவது கிங் ஆஃப் நார்த்து சவுத் இருக்காங்க. ஸோ சவுத்தை விட கிங் ஆஃப் நார்த் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேகமாக முன்னேறி வராங்க, எல்லா அதிகாரத்தையும் உடையவர்களாக வராங்க. ஸோ கிங் ஆஃப் நார்த்ன்றது பேப்பசியும் அதாவது அமெரிக்கா தேசத்தையும் குறிக்குது நம்ம காலகட்டத்தில். ஸோ காலகாலமாக கடவுள் நம்பிக்கை, அதாவது கிங் ஆஃப் நார்த் வந்து காலத்தில் ஹிஸ்ட்ரியில் கடவுளோட நம்பிக்கை உடையவர்களாக கடவுள் நம்பிக்கை பேரை வைத்து கொண்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய உலக ஆட்சி செய்யக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிங் ஆஃப் சவுத்ன்றது அதாவது கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதாவது ஏத்திஸ் கொள்கைகள் உள்ள செக்குலரிசம் கம்யூனிசம் கொள்கைகள் உடையவர்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட நேஷன்ஸு அப்படிப்பட்ட கண்ட்ரிஸு கிங் ஆஃப் நார்த்து வந்து ஒரு பீரியடில் கிங் ஆஃப் நார்த்து அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அப்போ நம்ம காலகட்டத்தில் இருக்கோம் கிங் ஆஃப் நார்த்துன்றது பேப்பசியும் போப்பு மார்க்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்கா தேசம்னு பார்த்தோம். ஸோ இந்த அமெரிக்கா தேசம் என்ன பண்ணுறாங்களா, கிங் ஆஃப் சவுத்தை ரொம்ப வேகமாக முன்னேறி வராங்க. உலக பவர் வேர்ல்டு ஓட ரொம்ப ஆதிக்கம் செய்யக்கூடிய அந்த பவர் உடையவர்களாக அதிகாரம் உடையவர்களாக முன்னேறி வராங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ verse 41ல் அவங்க இப்போ கிங் ஆஃப் சவுத் அதாவது ஏத்திஸ் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாதபடி இப்போ கடவுளோட சர்ச்சில், அதாவது ப்ராட்டஸ்டன்ட் சர்ச், அதாவது பேப்பசி வந்து ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சுக்குள்ளே, அதாவது ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்துக்கு, அதாவது பேப்பசிக்கு சிஸ்டத்துக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தவர்களை அந்த சர்ச்சிலும் என்ன பண்ண வஞ்சித்து அது மூலியமாக என்டர் ஆயிட்டாங்க. அதாவது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை, இந்த தடவை அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பொய்யான உபதேசத்தை, அதாவது அவங்க ட்ரெடிஷ்னலாக கடவுளுக்கு விரோதமான கட்டளைகளெல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சண்டே வர்ஷிப்லேருந்து மற்றும் நிறைய காரியங்களை சிலை வணங்குறதுலேருந்து எல்லாமே கடவுள் உண்மையான தெய்வத்துக்கு விரோதமான, உண்மையான கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமான ஸ்கிரிப்சர்ஸ்க்கு, அதாவது பைபிளுக்கு விரோதமான கொள்கைகளை அவங்க கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி 90% 99% கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த தவறான உபதேசத்துக்குள்ளே தான் இருக்காங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. என்னென்ன தவறான உபதேசங்கள்ன்றது நம்ம வரக்கூடிய டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இண்டிவிஜுவலாக சொன்ன கடவுளோட 10 கற்பனைக்கும் வசனத்துக்கும் விரோதமான காரியத்தை பேப்பஸையும் ரோமன் கேத்தலிக் பண்ணுறாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன காரியங்கள் ஸ்கிரிப்சருக்கும் பைபிளுக்கும் 10 கற்பனைக்கும் விரோதமான அப்படின்றத பார்த்தோம். ஸோ சர்ச் 41 சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க, கடவுளோட பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு மற்றியில் அவங்க என்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ verse 42 வந்து அவங்க எக்கனாமிக்கல் வைஸில் உலகத்தை ஆட்கொள்ளக்கூடிய எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்கன்றத பார்க்குறோம். ஸோ நம்ம காலகட்டத்தில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா தேசமும் பார்க்க முடியும். ஸோ இல்லை மற்ற யுனைடெட் நேஷன்ஸ் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ரொம்ப 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 முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது. அதாவது இப்போ நம்ம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதிஸ் கண்ட்ரிஸ்லாம் என்ன சொல்லுவோம், சைனா மற்றும் நார்த் கொரியா, ரஷ்யா அப்படிப்பட்ட கம்யூனிசம் கண்ட்ரிஸ்லாம் அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதை டாமினேட் பண்ண, அது ஆளுகை செலுத்தக்கூடிய எப்படி ஏதாவது விதத்தில் எக்கனாமிக்கல் வைஸில் பொருளாதாரத்தின் மேலேயே அவங்கள கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு ஆயிலாக இருக்கட்டும், மற்ற எல்லா எனர்ஜி ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், மற்றும் ஃபுட்ஸ் மற்றும் சப்ளைஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்கன்றத நம்ம பார்த்தோம். ஸோ 42 வந்து verse 42 வந்து எக்கனாமிக்கல் வைஸில் உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்ற பார்த்தோம். ஸோ 43 verse 43ல் வந்து சில்வர் அண்ட் கோல்டும் மற்றும் எஜிப்ஷியன்ஸோட எல்லா ட்ரெஷர்ஸும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு, அதாவது எக்கனாமிக்கல் மட்டுமே கிடையாது, இது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் சிஸ்டத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்க் சிஸ்டம், டிஜிட்டல் கரன்சின்ற அந்த ஒரு சிபிடிசின்ற அந்த ஒரு கொள்கைகளெல்லாம் கொண்டு வந்து, அந்த லாஸ்லாம் கொண்டு வந்து ஃபைனான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு தேசத்தையும் ஒரு நேஷனும் ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு இண்டிவிஜுவலும் அவங்க பொருளாதாரத்தையும் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைனான்ஷியலாக பணம் கேஷ்லெஸ் சொசைட்டியை அவங்க வந்து உருவாக்கும் போது டோட்டல் சிஸ்டத்தையும் அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ வாங்கவும் விற்க முடியாத அந்த மிருகத்தை வணங்கக்கூடிய ரெவலேஷன் 13ல் பார்க்கக்கூடிய அந்த சொரூபத்தையும் நம்ம வணங்க அந்த மிருகத்தையும் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள், மிருகத்தின் முத்திரைன்றது சண்டே லா, அதாவது ஞாயிறு
ஆசரிப்பு சட்டம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகக்கூடிய அந்த சுதந்திரமான அந்த ஃப்ரீடம், அந்த ரெஸ்ட் டேன்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம்ல. ஆனால் கடவுள் கற்பனைக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு விரோதமான 4ஆம் கட்டளைக்கு விரோதமான அந்த பட்டு கற்பனை 4ஆம் கட்டளைக்கு விரோதமான அந்த சண்டே சர்ச் சர்வீஸ், அந்த சண்டே ரெஸ்ட் டே, சாபத் டே தான் என்ன பண்ணுறாங்க, மிருகத்தின் முத்திரை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மிருகத்தின் முத்திரையே வணங்காதவர்கள், அதுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அந்த சண்டே லாக்கு அனுசரித்து போகாதவங்களுக்கு என்ன நடக்குது, கொலை மரண தண்டனை வாங்கவும் விற்க முடியாத இனிஷியேட்டாக உருவாக்குறாங்க. ஒரு இனிஷியேட் ஸ்டேஜுக்கு அங்கே மரண தண்டனை அளவுக்கு அது போயிடுறத நம்ம பார்த்தோம். ஸோ verse 43 வந்து ஃபைனான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ verse 40 வந்து கிங் ஆஃப் நார்த்துக்கும் அப்படி பார்த்தோம், சவுத்துக்கும் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் பார்த்தோம். அது மூலமாக கிங் ஆஃப் சவுத்தையும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. verse 41 வந்து மற்ற சர்ச், அதாவது கடவுளோட ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சுக்குள்ளேயும் மற்ற சபைகளும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க பார்த்தோம். ஸோ 42 வந்து எக்கனாமிக்கல் வைஸ் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் வந்துடுறாங்க. ஸோ 43 வந்து ஃபைனான்ஷியலாக கண்ட்ரோல் வந்துடுறாங்க. இப்போ டோட்டல் உலகமே அவங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸில், அவங்க கண்ட்ரோலில், அவங்க அதிகாரத்தோட, அவங்க பவரில், அத்தாரிட்டியோட இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ 44ல் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த கிங் ஆஃப் நார்த், அதாவது சாத்தானோட கவர்மெண்ட்டுக்கு இந்த கிங் ஆஃப் கடவுளோட நம்பிக்கை வைத்து உலகத்தை ஏமாற்றி கொண்டு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இந்த என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கு, இது இப்பவும் நம்ம கிங் ஆஃப் நார்த்ன்றது ஒரு இண்டிவிஜுவலை குறிக்கல, நம்ம பேப்பர்ஸையும் அமெரிக்காவும் அந்த சிஸ்டத்தை யூனிட் அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த சாத்தானோட கவர்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் பண்ணுறோம், அக்யூஸ் பண்ணுறோம், நம்ம குறைகளை சொல்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவல், நிறைய பேர் ஆன்டிகெஸ்ட், இவங்க ட்ரம்ப் இல்லை இப்படி அப்படின்றத நம்ம வந்து போப்பு அப்படி இப்படின்னு இண்டிவிஜுவலாக இல்லை, இந்த சிஸ்டத்தை தான் நம்ம எதிர்க்கக்கூடியவர்களா, இந்த சிஸ்டத்தை தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணக்கூடியது. அதுவும் நான் சொல்லலை, எனக்கு இண்டிவிஜுவலாக ஒன்றுமே இல்லை, பைபிள் ஸ்கிரிப்சர் சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லுதுன்றதை தான் சொல்லுவேன். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜஸ்ட் சாட்சிபிட்டு கேட்பேன், சாட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கேளுங்க, எதனால் இதை சொல்கிறீங்க, எதனால் இப்படி சொல்கிறீங்க, நான் சொல்கிறதுக்கும் இது உண்மை என்னன்றதை நீங்கள் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடியது 100% 200% உண்மைன்றதுனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். ஸோ verse 44ல் இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு, இப்படிப்பட்ட குளோபல் சிஸ்டத்துக்கு ஒரு டைட் வருது, அதாவது ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய தலைமையில் அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம், எந்த சைட்லேருந்து வருதுன்னா, கிங் ஆஃப் நார்த்துக்கு அப்படிப்பட்ட கொள்கை உள்ள அப்படிப்பட்ட கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு என்ன நடக்குதுன்னா, நார்த் சைட்லேருந்து ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்ற ஒரு டைடிங் வருது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்த் சைட்லும் ஈஸ்ட் சைட்லையும் நார்த் சைட்லையும் 2 சைட்லேருந்தும் இங்கே உபத்திரம் வருது, ட்ரபிள் வருது அப்படின்றத பார்க்குறாங்க. யாருக்கு, கிங் ஆஃப் நார்த்துக்கு, அதாவது கடவுள் பேரை வைத்து கொண்டு எல்லா பிரச்சனைகளும் பண்ணக்கூடிய இந்த பேப்பசி, இந்த அமெரிக்கா தேசம், இல்லை இவங்களுக்கு பின்னாடி இருக்க யுனைடெட் நேஷன், இந்த சாத்தானோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. எந்தெந்த இடத்துலேருந்து வருது, ஈஸ்ட்லேருந்து வருது, அவுட் ஆஃப் ஈஸ்ட்ன்னு பார்க்குறோம், அப்புறம் நார்த் சைட்லேருந்தும் பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதனால ரொம்ப 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 பிரச்சனைகளுக்குள்ள இந்த கிங் ஆஃப் நார்த், அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆயிடுறாங்க அப்படின்ற பார்க்குறாங்க. ஸோ அதனால கோவப்பட்டு எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ண இன்னும் மேற்கொண்டு அவங்க செயல்படுத்தக்கூடிய சம்பவங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட் யார், ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த டைட் என்னது, அந்த நார்த்து யார், நார்த்துலேருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன, இதனால என்ன அவர் இன்னும் மேற்கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்றதான் இன்னைக்கு வேர்ட் பை வேர்டாக நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ என்ன இந்த டைடிங்ன்றது என்னன்னா, ஒரு மெசேஜ், இல்லை ஒரு மெசேஞ்சர், ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பப்ளிக் அவேர்னஸ் சொல்லலாம், ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. அதை ரேப்பிடாக ரொம்ப வேகமாக ஒரு நியூஸ் வந்து, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிங் ஆஃப் நார்த், அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் பேர் வைத்து கொண்டு எல்லா காரியங்களும் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர்ஸையும் அமெரிக்காவும், இல்லை சாத்தானோட கவர்மெண்ட், இந்த பீப்புள் வந்து இது முழுக்க 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 மனிதன் சிஸ்டத்தை நம்ம அதாவது ஃபால்ஸ் வர்ஷிப் சிஸ்டத்தை சொல்கிறோம். உண்மையான கிறிஸ்தவத்தை சொல்லலை, பொய்யான கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டத்தை நம்ம மறுபடியும்
நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். இப்படிப்பட்ட சிஸ்டத்துக்கு, அதாவது ஃபால்ஸ் வர்ஷிப் சிஸ்ட தவறான உபதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னு பார்க்க. இந்த தடவை மிலிட்ரி பேஸ்டும் இல்லை, ஆனால் எங்கே வருது, ஒரு மெசேஜ் வருது, ஒரு ரிப்போர்ட், ஒரு நியூஸ் வந்து என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத பார்த்து தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இப்போ கிங் ஆஃப் நார்த்துக்கு என்ன நியூஸ் மட்டும் எந்த சைட்லேருந்து வருது, ஈஸ்ட் சைட்லேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். ஈஸ்ட் வந்து பொதுவாக ஸ்கிரிப்சர்ஸில் காடோட டைரக்ஷன், அதாவது கடவுள் செயல்படுத்தக்கூடிய மெசேஜ் அப்படின்னு பார்க்குறோம். கடவுளோட ஒரு சுவிசேஷம், ஒரு மெசேஜ், ஒரு செய்தி வந்து என்ன பண்ணுது, ட்ரபுள் பண்ணுது. கிங் ஆஃப் நார்த்தை வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடியது மெசேஜ், அதாவது ஒரு சுவிசேஷம், ஒரு செய்தி வந்து ட்ரபுள் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கிரைஸ்ட் வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து வராங்கன்றதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெவலேஷன் 7லையும் வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து ஒரு தேவதூதன் வந்து அந்த பிரச்சனைகளை, அந்த காற்றுகளை பிடித்து வைக்க சொல்கிறாங்க. அதாவது 4th ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அப்படின்றத பார்க்கணும். இதுதான் லவுட் க்ரைட் மெசேஜ், அதாவது உறக்க செய்தியோட, உறக்க சத்தத்தோடு வரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்ற 4th ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அப்படின்றத பண்ண. ஸோ உண்மையான கடவுள், ஒரு டிவைன் மெசேஜ், ஒரு புனிதமான ஒரு கடவுளுக்கு கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றத பார்க்குறோம். அந்த செய்தினால அதான் 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், 4th ஏஞ்சல்ஸ் மெசேஜ் உலகம் முழுவதும் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், என்ன 3rd ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல வரக்கூடிய காலத்தில் என்னது 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இந்த 4th ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இது எல்லாமே ஒரு டாப்பிக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக படிக்க போகிறோம். ரெவலேஷன் 7லேருந்து வரக்கூடிய அந்த தேவதூதன் யார், ஈஸ்ட் யார், நார்த் யார், இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம குழந்தை போல் ஒரு வசனமாக ஒரு வார்த்தையாக நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது ஃபுல் பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா டாட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராக, ஒரு ட்ரெஷராக நம்ம பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் நான் இப்படி படிக்கும் போது என் வாழ்க்கை முழுவதும் இதுக்காக நான் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கிளியராக என்னால் பைபிளை புரிஞ்சிக்க முடிந்தது. ஸோ வசனத்தை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இல்லாதபடி அதை ரொம்ப லிட்டராக என் லைஃப்பில் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங், கான்ஷியஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது, ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இல்லாதபடி எல்லாமே என் பகுத்தறிவில் புரிந்து கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே என்னால் போக முடியுது. ஸோ ஈஸ்ட்லேருந்து வரக்கூடியது மெசேஜ் என்னது, அதனால கிங் ஆஃப் நார்த்து, அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள இந்த பேபிசி கடவுளோட வைத்து கொண்டு பண்ணக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ட்ரபிள் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்றத பார்க்க முடியும். இது ஈஸ்ட் சைட்லேருந்து வருது மெசேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்த் சைட்லேருந்தும் வருது ஒரு பிரச்சனை. ஈஸ்ட் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு டைடிங் வருதுன்னு பார்த்தோம். டைடிங்னா ஒரு செய்தின்னு பார்த்தோம். அந்த செய்தி தான் முத்துது அப்படி மெசேஜ்னால லவுட் க்ரைட், அதாவது உறக்க செய்தி வந்து 4ஆம் தேவதூதன் மூலியமாக வரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அது என்னன்றதை நம்ம பர்டிகுலராக நம்ம பார்க்கலாம். அதுதான் 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அப்படின்னு பார்க்குறோம். உங்களால் முடிஞ்சவங்களுக்கு 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஜஸ்ட் கூகுளில் போடுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய, நான் ஏன் இந்த பிளாட்ஃபார்மை நான் பயன்படுத்துகிறேன், நம்ம இருக்கக்கூடிய காலம் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். நம்ம அப்புறமா ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியலையே நம்ம சாக்கு சொல்ல முடியாது. ஸோ நம்ம எதேதோ ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறோம், எதேதோ நம்ம நேரத்தை செலவு பண்ணுறோம். இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் நம்ம செயல்படுத்த மாட்டோன்றதுனால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எப்பேற்பட்ட விஷயத்த எவன்லி சீக்ரெட்ஸ்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் இந்த பிளாட்ஃபார்மை நான் தேர்ந்தெடுத்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ கிங் ஆஃப் நார்த்துக்கு அது பேப்பர்ஸிக்கு வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து ஒரு ட்ரபிள், ஒரு டைடிங், ஒரு மெசேஜ்னால வருதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நார்த்து சைட்லேருந்து, பொதுவாக நார்த்துன்றது கடவுளோட த்ரோன், அவரோட அதிகாரம், அவரோட கிங்காசனம்னு சொல்லலாம், அவரோட வந்து ராஜரீகம்னு கூட சொல்லலாம், காடோட கவர்மெண்ட், அவரோட லா அப்படின்னு சொல்லலாம். இது காடோட கவர்மெண்ட், கிங்காசனம், அவரோட ராஜரீகம் எப்போ வரும், அவரோட கண்மலையான அந்த சிலையில் நம்ம பார்த்தோம், தானியல் சிலையில் பாபிலோன் வந்து ஹெட்டை குறிக்குது, அப்புறம் மேதிய பாஷா சில்வரான மார்பகத்தை குறிக்குது, அதுக்கப்புறம் துடைப்பகுதி வந்து கிரேக்க தேசத்தை குறிக்குது, அதுக்கப்புறம் வந்து ரோம் தேசம் வந்து கால் பகுதியை குறிக்குது, அப்புறமா கள்ளி மண்ணும் இருமும் சேர்ந்த பகுதி வந்து டிவைடட் கிங்டம் வந்து குறிக்குது. நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்க அப்படி இது இப்போ இந்த டைம் இருக்க அது குறிக்குது. அதுக்கப்புறம் கடவுளோட ராஜ்யம், அந்த கண்மலை வந்து அந்த எல்லா ராஜ்யத்தையும் அடித்து தூளாக்கிட்டு அந்த கல் அந்த இடத்துல பிளேஸ் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த கல் வந்து கடவுளோட ராஜ்யம்,
அவரோட கிங்டம் அப்படின்ற அவர் கிங்டம்ன்றது என்னது, நார்த் சைட்லேருந்து வரக்கூடிய காடோட த்ரோன், அவரோட அதிகாரம், அவரோட அத்தாரிட்டி அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கடவுளோட வருகை வருதை இங்கே குறிக்குது. ஸோ கடவுளோட வருகைனாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த கிங் ஆஃப் நார்த்துக்கு வந்து என்னது ஒரு ட்ரபிள் வருது. அதாவது கிங் ஆஃப் நார்த்ன்றது கடவுளோட பேரை வைத்துக்கொண்டு அரசாங்கம் பண்ணக்கூடிய பொய்யான உபதேசம், பொய்யான கிறிஸ்தவம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் பேபசி அண்ட் அமெரிக்கா ப்ரொட்டஸ்டன்ட் நேஷன்ஸ் இல்லை மற்ற சண்டே சர்ச்சஸ் மூலியமாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரபிள் வருது. ட்ரபிள்னா என்ன, ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு அலர்ட்டு, இல்லை ஏதோ ஒரு பேனிக்கான ஒரு சூழ்நிலையினால வருது. அதுக்கு கிங் ஆஃப் நார்த்துக்கு, அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த மெசேஜ் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய இந்த முத்தூதுன்ற அந்த மெசேஜ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்போ இந்த மெசேஜ் வந்து இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு ட்ரபிள் வருது அப்படின்ற இன்னும் என்ன போல் இல்லை என்னை விட பயங்கரமான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப உறக்க செய்திகள்லாம் வரப்போகுது. இந்த 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், அதாவது பாபிலோன்லேருந்து வெளியே வாங்கன்னு இப்படி பண்ணக்கூடிய இந்த மெசேஜ், நான் சொல்லக்கூடிய என்ன போல் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து என்ன பண்ணுறாங்களா, ட்ரபிள் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கடவுளோட வருகையும் அங்கே ட்ரபிள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கிங் ஆஃப் நார்த் அவங்களோட கண்ட்ரோல் என்னது ரொம்ப காலம் இல்லைன்றதை புரிந்து கொண்டு அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சாத்தானோட தெய்வ தூதரும் அவங்களோட மக்களும் அவங்களோட கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. வேகமாக என்ன பண்ணுறாங்க, அவங்கள புஷ் பண்ண போகிறாங்க. யார் கடவுள் பிள்ளைகளை இந்த மெசேஜ் சொல்கிறவங்கள இன்னும் வேகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பயத்தினால அவங்களோட பாலிடிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்னும் பயங்கரமாக அவங்கள புஷ் பண்ண பார்க்குறாங்க. எதை, இந்த சண்டையில் அந்த கொள்கைகளை, அதாவது வாங்கவும் விற்க முடியாத இந்த கொள்கைகளை, கடவுளுக்கு விரோதமான இந்த சட்டங்கள் மூலமாக மக்களை வஞ்சிக்கவும் மக்களை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய காரியங்களை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவ்வளோ நாளாக இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு மறைமுகமாக பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஈஸ்ட் சைட்லேருந்தும் நார்த் சைட்லேருந்தும் வரக்கூடிய இந்த பிரச்சனைனால இந்த கிங் ஆஃப் நார்த், இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்களா, இந்த பொய்யான கிறிஸ்தவம் என்ன பண்ணுறாங்களா, மற்ற எல்லா மக்களையும் டிஸ்ட்ராய் பண்ண அளவுக்கூடிய மெனி பீப்புளை வந்து ரொம்ப வேகமாக டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய இந்த நேரம் வந்து ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஒரு கரெக்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் கிடையாது. ஆனால் இந்த டைம் தான் ஒரு டெத் டிகிரியை, ஒரு மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அந்த சூழ்நிலை எதனால பயந்து, எதனால பிரச்சனைனால, இந்த முத்துது மெசேஜும், அதாவது ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த மெசேஜும் நார்த்லேருந்து வரக்கூடிய கடவுளோட வருகையும் என்ன பண்ணுது, அவரோட சிங்காசனமும் இதை புரிந்து கொண்டு இதனால பயந்து அவங்க மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. உங்களால் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியுதா, இந்த கிங் ஆஃப் நார்த்துக்கு ஈஸ்ட் சைட்லேருந்தும் நார்த் சைட்லேருந்தும் என்னது நார்த்துனா என்னது ஈஸ்ட்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது செயல் அப்படி நடக்க போகுது. நம்ம கூடிய சீக்கிரம் சில மாதங்கள் சில வருடங்கள்ல இது எல்லாமே நம்ம கண் முன்னாடி பார்க்க போகிறோம். ஸோ காட் எவ்வளோ அன்பானவர்ன்றதுனால எல்லாத்தையும் நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்கல்ல. ஸோ இந்த டைடிங்னா நான் சொன்ன போல் ரெவலேஷன் 18 பார்க்குறோம், ஒரு லவுட் க்ரைம் மெசேஜ் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ உறக்க சத்தத்தோட க்ரைன்றது ஒரு ஒரு மிட் நைட் க்ரைன்றது, நான் அதுக்கு சொன்னால் மிட் நைட் க்ரைன்றது தமிழில் நடுராத்திரின்னு சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுராத்திரின்றது இருட்டான சூழ்நிலையில் ஒரு சத்தம் வருது. அப்போ ஒரு டார்க் ஏஜஸ் டைமில் ஒரு செய்தி வந்துச்சு, அதான் மிட் நைட் க்ரை, அதான் மில்லர்னால ஒரு வந்த செய்தி மிட் நைட் க்ரை மெசேஜ் அப்படின்னு பார்க்குறோம். இருளான வசனமும் பைபிளும் படிக்காத சூழ்நிலையில் ஒரு உறக்க சத்தம், ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது மிட் நைட்டில் ஒரு இருளான சூழ்நிலையில் ஒரு க்ரை, ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து 1844 டைம்லேருந்துக்கு வந்த மில்லரைட்ஸ் மூமெண்ட்னால வந்தக்கூடிய அந்த குரூப்ஸ்னால வந்த ஒரு மிட் நைட் க்ரைம் மெசேஜ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 180+ இயர்ஸாக நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிட் நைட் க்ரைம் மெசேஜ்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மிட் நைட் க்ரையோட இப்போ என்ன க்ரை வருதான், என்ன உறக்க சத்தம், என்ன சத்தம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் விட ரொம்ப பயங்கரமான உறக்க சத்தம் செய்தி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த செய்தியின் மூலமாக எர்த் முழுவதும், உலகம் முழுவதும் அவரோட க்ளோரினால லைட்டட் ஆகிடுதான். அதாவது கடவுளோட க்ளோரின்றது அவரோட கேரக்டர், அவரோட சுவிசேஷத்தினால, அவரோட மெசேஜினால உலகம் முழுவதும் உண்மையினால லைட்ன்றது ட்ரூத்தை குறிக்கக்கூடியது. ஸோ உண்மை சத்தியத்தை
உலகம் முழுவதுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் ஆயிடுதுன்றதை பார்க்கணும். ஸோ பாபிலோன் யார், அதை பாபிலோன சிஸ்டம், அதாவது குழப்பம், பாபிலோன்றது குழப்பம். நம்ம இந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் இந்த சிம்பிளைஸ்லாம் நம்ம தெரியாததுனால ஈஸியாக நம்ம வந்து ஏமாந்துடுறோம். ஸோ பாபிலோன்றது என்னது, ஒரு பொய்யான ஒரு குழப்பமான ஒரு சிஸ்டம்னு அப்படி பார்க்குறோம். அதுதான் பேப்பசி, அதுதான் ரோமன் கேத்தலிக் சிஸ்டம்னு பார்த்தோம். அதனால உலகம் முழுவதும் எல்லா சண்டே சர்ச்சும் வேணும், எல்லா ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச். ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னால் என்னன்னே தெரியல. ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னால் இப்படி கேத்தலிக் சிஸ்டத்துலேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தவர்கள் தான். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய இந்த செய்தி வந்து லவ் க்ரை மெசேஜ் என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கிடுது. ஆல்ரெடி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உண்மைகள் தெரிய வைக்கிறது மூலமாக எல்லா மக்களுங்களுக்கு எல்லாருமே சண்டை சோச்சமாக இருந்தால் மற்ற மக்களுங்களுக்கு என்ன பண்ண பிரச்சனைகள், அவங்கள சிஸ்டத்துக்கு என்ன பண்ணிடுது, பிரச்சனை உண்டாது. அந்த சிஸ்டத்துக்குள்ளேருந்து, அந்த கேத்தலிக் சிஸ்டத்துக்குள்ளேருந்து, அந்த பேபஸ் சிஸ்டத்துல, அந்த சண்டே வர்ஷிப் சிஸ்டத்துக்குள்ளேருந்து என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் சாபத் கீப்பராக வந்துடுறாங்க. அந்த பிரச்சனைனால என்ன பண்ணுது, இப்போ இந்த கவர்மெண்ட், இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், இந்த கவர்மெண்ட்ஸுக்கு பிரச்சனைகள் உண்டாகிடுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக இங்கே என்ன பார்க்க முடியுது, டைடிங்ன்றது 3 inches மெசேஜ், 4th inches மெசேஜ், லவ் க்ரை மெசேஜ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெசேஜ் மூலமாக கிங் ஆஃப் நார்த்துக்கு, இந்த பொய்யான கடவுள் நம்பிக்கை வைத்துக்கொண்டு போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த சண்டேலா குரூப்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைகள், இந்த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஈஸ்ட் ப்ளஸ் நார்த்னா என்ன, வந்து கம்ப்ளீட் காஸ்பல் அப்படின்னு பார்க்குறோம். கடவுளோட ரைச்சியஸ், அதாவது அவரோட 3 inches மெசேஜ், சாபத் ட்ரூத், அதாவது சண்டே லாவுக்கு விரோதமான இந்த சாபத் ட்ரூத்தும், அவர் கிரியேட்டர் காட் என்று குறிக்கக்கூடிய அந்த சாபத் ட்ரூத்தும் அவர் மட்டுமே வர்ஷிப் பண்ணும். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு விரோதமான சண்டே லாவை பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த கிரைஸ்ட் மெசேஜ், கிரைஸ்ட் ரைச்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, காஸ்பல் ரொம்ப க்ளீனாக உலகம் முழுவதும் தெரிய வந்துடுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடவுளோட லாவும் அவரோட கவர்மெண்ட்டும் அவரோட அதிகாரமும் நிலைத்து நிற்கப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ அவரோட வருகைக்கான ஒரு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப க்ளீனாக வந்து என்ன பண்ணுறாங்க, ரெமனன்ட் வந்து வெளிப்படுத்த தெரியப்படுறாங்க. ஸோ 3 inches மெசேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த நேரத்தில் இருக்குது. இதனால கிங் ஆஃப் நார்த்துக்கு ஒரு ட்ரபிள் அப்படின்னு பார்க்குறோம். கடவுளோட பேரை வைத்துக்கொண்டு இந்த பேப்பர்ஸையும் நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை படித்து பார்க்கணும். ஸோ எல்லா டாட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும், அது உண்மையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த சாப்டர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி கிங் ஆஃப் நார்த் வந்து இது சொல்லலாம், எப்படி வந்து நார்த் வந்து காடோட கவர்மெண்ட், எல்லா கேள்விகளும் கேளுங்க, எல்லா லாங்குவேஜிலும், எந்த லாங்குவேஜில் வேணால் கேளுங்க, எப்படி வேணால் கேளுங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் லெவல்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னால் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம டெக்னாலஜி ChatGPT பண்ணோம். ஸோ அதனால தான் நான் இந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறேன். ஸோ இந்த கிங் ஆஃப் நார்த்துக்கு ஈஸ்ட்லேருந்தும் நார்த் சைட்லேருந்தும் கடவுளோட கம்ப்ளீட் காஸ்பல் சுவிசேஷம் மெசேஜ் தான் பிரச்சனை உண்டாக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப க்ளீனாக வந்து பார்த்து, அதுதான் 3 inches மெசேஜ் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் இந்த மெசேஜ், இந்த செய்திகள் வந்து இந்த சிஸ்டத்துக்கு, இந்த பொய்யான இந்த கேத்தலிக் சிஸ்டத்து, பொய்யான ப்ராட்டஸ்டன்ஸுக்கு, இந்த சண்டே சர்ச் இல்லை இந்த சண்டே வர்ஷிப் பண்ணுற காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சும்மா பேருக்கு கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருக்க கூட்டத்துக்கு ஏன் ஒரு பேனிக்கை உண்டாக்குது அப்படி நிறைய பேர் மறந்துடுறாங்க. இப்போ சண்டே சர்ச் வர்ஷிப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி பேபிலோனில் தான் இருக்கீங்க, குழப்பத்தில் தான் இருக்கீங்க, கடவுளுக்கு விரோதமாக தான் இருக்கீங்கன்றத நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கான அழைப்பான செய்தி தான் இந்த லவ் க்ரை மெசேஜ். இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுங்க, இல்லை நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்றதுனால இல்லை, நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி அதன்படியாக நீங்கள் போகணுன்றதான் என்னோட ஆசையும் கடவுளோட ஆசையும் கூட. ஸோ காடோட பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சிஸ்டத்துக்கு, அதாவது ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது, அதை வாங்கவும் விற்க முடியாமல் எக்கனாமிக்கல் ஃபைனான்ஷியலாக என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் இப்படிப்பட்ட மீதமானவர்களை என்ன பண்ணுறாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்கள ஒபே பண்ண வைக்க முடியல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிலைத்து நிற்கிறது மூலியமாக கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. அதுதான் இவங்களுக்கு பேனிக். அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த செய்திகளை மற்ற உலகத்துக்கும், மற்ற மக்களுங்களும், உலகத்தார்களும், மற்ற சண்டே சர்ச் பீப்புளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் எக்கனாமிக்கல் ப்ரெஷர் பண்ணாங்களே, என்ன காரணத்தினால அவங்க எக்கனாமிக்கல் ப்ரெஷர் பண்ணாங்களோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறாங்க, மீதமானவர்கள் கடவுளுக்காக உண்மையாக உயிரே போனாலும் அவங்க ரொம்ப நிலைத்து ஸ்ட்ராங்காக நிற்கிறத பார்க்க முடியுது. சம் ரெஃப்யூஜஸ், சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மிருகத்தின் முத்திரை என்று, மிருகம்னா அந்த பேப்பசின்னு பார்த்தோம், அந்த பேப்பசியோட முத்திரைன்றது சண்டேன்னு ஆல்ரெடி கூகுளில் போய் பாருங்கள் எது பேப்பசி. இந்த ரோமன் கேத்தலிக் கூட மார்க்னா என்னன்னு பாருங்கள், அவங்க சண்டேன்னு சொல்லுவாங்க. அந்த சண்டே அத்தாரிட்டியை, சண்டே வர்ஷிப் சிஸ்டத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் கடவுளுக்காக உண்மையாக இருப்போன்ற அந்த மனிதர்கள்னால, அந்த மெசேஜ்னால இந்த சிஸ்டத்துக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைகளை உண்டாக்குது. ஸோ அவங்களோட சிஸ்டத்துக்குள்ளே ஒரு கொலாப்ஸ் நடந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஆக்ட்ஸ் 5:29 வேர்ஸில் நம்ம பார்க்கலாம் எக்ஸாக்டாக. அதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணணும், மனிதனுக்கு விட நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம கடவுளுக்கு தான் நாங்கள் வந்து கீழ்ப்படிவோம் அப்படின்ற உறக்கத்தோட சொல்லக்கூடிய அதிகாரமுடைய மனிதர்களை காட் மீதமானவர்களை வைத்திருக்காங்க. இப்படிப்பட்ட மீதமானவர்களால இந்த ஃபால்ஸ் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுது, அப்பட்டமாக தெரிய வந்துடுது. ஸோ மனிதர்களுக்கு, மற்ற உலகத்தாரங்களுக்கு சண்டே சாபத்னா என்ன, சண்டே சர்ச் இல்லை கிறிஸ்தவத்தில் என்னன்றது பொய்யான உபதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாபத்தோட ட்ரூத் ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சிடுது. அதனால சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த சபையிலேருந்து வெளியே வராங்க அப்படின்றத பார்க்கணும், அந்த கொள்கையிலேருந்து வெளியே வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த அத்தாரிட்டி மூலமாக, இந்த அதிகாரத்தின் மூலமாக அந்த ஃபால்ஸ் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுது, ட்ரபிள் உண்டாக்கிடுதாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன விதத்தில் இப்போ இந்த மெசேஜ் மூலங்க நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். இது மூலமாக இன்னும் கோஃபோர்த், அதாவது இன்னும் வேகமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க கொலை தண்டனையும் ரொம்ப பயங்கரமாக சாத்தானோட பிள்ளைகளும் சாத்தானோட கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்த்தோம். ஸோ முதல் வந்து அப்படிப்பட்ட சொல்கிறவர்களுக்கு ரொம்ப அவங்கள வந்து சென்சார் பண்ணுறதும், அவங்கள வந்து ரொம்ப பொய்யான ஒரு எக்ஸ்ட்ரீமஸ் அப்படி இப்படி டேஞ்சர்ஸ் ஆனவங்கன்றதை இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஸ்டெப் 2ல் வந்து ஒரு அவசர சட்டத்தை போடக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஸோ ஸ்டெப் 3ல் வந்து எல்லா இந்த காரணத்துக்கும், அதாவது இந்த சாபத் கீப்பர்ஸ்னால தான் எல்லா கிளைமேட் சேஞ்சஸ் இவங்க தான் கீழ்ப்படிய மாட்டுறாங்க. ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கோ இல்லை வாருக்காகவோ இல்லை எதுக்காகவோ எனர்ஜி கிரைசிஸ்க்காகவும் இல்லை எதுக்காகவோ அவங்கள சண்டே வந்து இருக்க சொல்கிறோம். ஆனால் இவங்களால தான் இந்த பிரச்சனை வருது. ஆல்ரெடி நம்ம கோவிட் டைம்லேயே பார்த்தோம். ஸோ இவங்களால தான் இந்த கோவிட் ஸ்ப்ரெட்லாம் வருது, இவங்க தான் லாக்டவுனை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்றது பொய்யான நிறைய குற்றம் வந்து இந்த சாபத் கீப்பர்ஸை என்ன பண்ணுவாங்க, அக்யூஸ் பண்ணுவாங்க, ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ எக்கனாமிக்கல் வைஸில் இவங்களால தான் என்ன பண்ணுறது, கொலாப்ஸ் நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது எக்ஸாக்டாக வந்து எஸ்தர் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பேரலர் பார்க்க முடியுது. ஸோ கடவுளோட பிள்ளைகளை அக்யூஸ் பண்ணக்கூடிய, ப்ளேம் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஆகுது. ஸோ மக்கள் மத்தியில் ரொம்ப வைலன்ஸாக இதாகிட்டுருதுன்றதை பார்க்க முடியுது. ஸோ மக்கள் அவங்களே என்ன பண்ணுறாங்க, இப்படி சாபத் கீப்பர்ஸ் கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு தீமையை உண்டாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து ஈவன் சிவில் லாஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையான லாஸ்லாம் கொடுக்குறாங்கன்றதை பார்க்க முடியும். இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் அப்படியே நம்ம பேரலராக நடக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பாரோ மன்னன் அந்த காலத்திலும் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு கடவுளோட பிள்ளைகள் எல்லாம் ஒன்றும் கூடி ஒன்றும் மேலே வரும்போது, அதாவது ஆப்போசிஷன், அதாவது பார்வனுக்கு விரோதமான ஒரு உண்மையோ ஒரு சத்தியமோ இதாகும் போது அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தைகளை எல்லாரையும் அவன் கொலை பண்ணக்கூடிய ஒரு சட்டங்களை போடுறான். அதை நேபுகாத் நேச்சரும் உண்மை கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறவர்களை நேபுகாத் நேச்சர் காலகட்டத்தில் பார்க்க முடியும். ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க தலை வணங்கல. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இன்னும் 7 times வந்து அவங்க வந்து அந்த ஈட்டை வந்து அந்த அக்னியை வந்து அதிகப்படுத்தினா, அதை கம்ப்ளீட் இன்னும் மேற்கொண்டு அவங்க கோவப்பட்டு அந்த காரியத்தை, அதுதான் அகஸ்தராயர் அந்த காலத்திலையும் நம்ம பார்க்க முடியுது. கடவுளோட நேஷன்ஸ் எல்லாமே ஒன்று கூடும் போது அவங்க வந்து கடவுள் பிள்ளைகளுக்கும் தேசத்துக்கும் வந்து எந்த விதத்தில் கண்ட்ரோல் பண்ணணுன்றதை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது எக்ஸாக்டாக இது ரெவலேஷன் டானியல் 44 verse வந்து 11 chapter 11:44 verse வந்து 18ல் அப்படியே கனெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ டைட்டிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதாவது இந்த சுவிசேஷம் லவ் ட்ரை மெசேஜ் வந்து உறக்க செய்தி சத்தம் வந்து என்ன பண்ணுது, முத்துவதின் செய்தி வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது, உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது ஆல்ரெடி நான் அதை பண்ணிகிட்டு இருக்குன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எங்களை போல் நிறைய செய்திகள் மெசேஜ் வந்து உண்மை சம்பவங்கள், உண்மையான பப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது, உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால கவர்மெண்ட்டுக்கு, அந்த பொய்யான கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க. ஸோ ரெவலேஷன் 18 verse 1 to 4 அது அப்படியே மேட்ச் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ சிஸ்டம் வந்து
ட்ரபிள் ஆகிடுது. அதாவது இந்த பொய்யான இந்த கேத்தலிக் யூனிட்டி, இந்த பொய்யான இந்த பேபசி சிஸ்டம், இந்த பொய்யான யுனைடெட் நேஷன் சிஸ்டம், இந்த பொய்யான இந்த உலக சிஸ்டம் வந்து என்ன ஒன் வேர்ல்டு ஆர்டர் என்ன ஆகிடுது, கொலாப்ஸ் ஆகுறத, கொஞ்சம் ட்ரபிள் ஆகுறத பார்க்க முடியுது. ஸோ இந்த சைட்லேருந்து நார்த்துலேருந்து கடவுளோட ராஜ்யமும் கடவுளோட லா வந்து நிலைத்து நிற்கக்கூடிய மக்கள்கள் பார்க்க முடியுது. இந்த சைடு ஈஸ்ட் சைட்லேருந்து கடவுளோட மெசேஜ், 3 inches மெசேஜ், த லவ் ட்ரைம் மெசேஜ், 4th inches மெசேஜ் என்ன பண்ணுது, இன்னும் அதிகமாக வருது பார்க்க முடியும். ஸோ இதனால சிஸ்டம் வந்து கொஞ்சம் ட்ரபிள் ஆகுது. அதனால கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. இன்னும் அவங்க மேற்கொண்டு மக்களை வஞ்சிக்கவும், மக்களை வந்து இந்த டைம் வந்து கட்டாயப்படுத்தி, அதை எந்த அளவுக்குன்னா சத்தத்தின்படி இல்லீகலாகவே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் நடக்கும் அப்படின்றத பார்க்க முடியும். அதனால நிறைய பேரை மரண தண்டனையை டிஸ்ட்ராய் மெனி அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ சேம் மூமெண்ட் வந்து ஆனால் டிஃப்ரெண்ட் லென்ஸில், ஆனால் வேறு கண்ணோட்டத்தில், ரெண்டுமே ஒரே ஸ்டோரி தான், ஆனால் வேறு வேறு பக்கத்தின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் அப்படி ஒரு காலகட்டத்தில் நடந்தது, அப்படி நம்ம காலத்திலும் நடக்குது. அதுதான் ரெவல்யூஷன்லும் நம்ம மேட்ச் ஆகிறத அப்படியே பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் கடவுளோட பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, லவ் க்ரை மெசேஜை ரொம்ப பீக்காக சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்மாறி பொழியப்பட்டு பின்மாறி, இந்த டைமில் பின்மாறி பொழியப்பட்டு கடவுளோட ஆவியானவர் மூலியமாக இன்னும் பயங்கரமாக பெண்டிகாஸ்டல் டைமில் எப்படி அவங்க வந்து பல பேரை வந்து ஒரே வல்லமையோட ஒரே நாளில் அவங்க எப்படி அந்த ஊழியத்தை செஞ்சாங்களோ அதே போல் மெசேஜை அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்கிற கடவுளோட பிள்ளைகள் அவங்க குணத்தினால சீல் ஆகியிருப்பாங்க, அவங்களோட கேரக்டரில் சீல் ஆகியிருக்காங்க. அவங்க ஷிஃப்ட், அதாவது பின்வாங்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி கடவுளோட பிள்ளைகள், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாத அளவுக்கு கடவுளோட ப்ரொடெக்ஷனில் சீலான மக்கள்கள்ன்றது மறந்துடக்கூடாது. ஸோ சீலான மக்கள் கடவுளோட பிள்ளைகள் தான் என்ன பண்ணுறாங்க, இது உலகத்தாரங்களுக்கு இந்த செய்திகளை உறக்க சத்தத்தோடு சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ பயம் இல்லாத அளவுக்கு அவங்க கடவுளுக்காக உண்மையாக நிலைத்து நிற்கிற கூட்டம் பார்க்குறோம். ஸோ பரலோகம் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கும். உலகத்தில் ரொம்ப கேயாஸும், உலகத்தில் ரொம்ப பிரச்சனைகளும், ரொம்ப பேனிக் ஆகிற சூழ்நிலை பரலோகத்தின் பிள்ளைகளும் பரலோகமும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அமைதியாக மீக்னஸாக என்ன பண்ணுறாங்க, சாந்த குணத்தோட இந்த செய்திகளை ரொம்ப அதிகாரமாக உறக்க சத்தத்தை சொல்கிறாங்க. 3 inches மெசேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ வர்ஸ் 42 பார்த்தோம், நம்ம எக்கனாமிக் வைஸில் ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்துடுறாங்க. ஸோ 43 வந்து ஃபைனான்ஷியலாக எல்லா சிஸ்டம், எக்கனாமிக்கல் வைஸ் எல்லா நேஷனும் எல்லாம் ஃபைனான்ஷியலி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ வர்ஸ் 44 வந்து இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பெருமூச்சு விட்டு இருக்க இந்த நேரத்தில் ஈஸ்ட் சைட்லேருந்து கடவுளோட 3 inches மெசேஜ் வந்து கடவுளோட பிள்ளைகள்னால என்ன நடக்குது, பிரச்சனைகளை கொண்டு வருது. நார்த்து சைட்லேருந்தும் கடவுளோட லாவும் அவரோட சிங்காசனமும் அவரோட வருகையும் என்ன பண்ணுது, இப்படிப்பட்ட சிஸ்டத்துக்கு, இப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுது, ஒன் வேர்ல்டு ஆர்டர், ஒன் வேர்ல்டு லீடருக்கு என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருது, ஒரு ட்ரபிள் கொண்டு வருது. அதனால இன்னும் வர்ஸ் 45 நம்ம பார்க்குறோம், இன்னும் அவர் கோபத்தோட வேதனையோட மரண தண்டனை அளவுக்கு அவங்க தண்டனைகளை கொடுக்குறாங்க. அதனால கிருபையின் காலம் மக்களுங்களுக்கும் முடிந்தது, அந்த மெசேஜ் செய்தி முடிஞ்சது. கடவுளோட பிள்ளைகள் கடவுளோட சித்தத்தின்படி இருக்காங்க, பாவம் செய்கிறவர்கள் பாவியாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கடவுள் பரிந்து செய்யக்கூடிய, அதாவது மிகாவேல் வந்து பரிந்து செய்யக்கூடிய அந்த தன்மை, அந்த நியாயத்தீர்ப்பை முடித்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்துக்கிறாங்க. வேர்ஸ் 1 பார்க்க முடியும், சாப்டர் 12 verse 1 அவங்க எழுந்துக்கிறாங்க. ஸோ கடவுள் வந்து அவங்க பிள்ளைகளை மீட்டு, அதாவது கொலை மரணதண்டனைக்கு ஏற்பட்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை மீட்டு கூட்டு போக அவங்க பரலோகத்தில் வராங்க. செகண்ட் கம்மிங் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ உலக ரிலிஜியஸ் சிஸ்டம், உலகமே சேர்ந்து ஒரு சட்டத்தை, எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்துக்கு, அந்த கிங் ஆஃப் நார்த் சிஸ்டத்துக்கு ஒரு பிரச்சனைகள் வருது. அது என்னென்னா காடோட ஃபைனல் மெசேஜ் அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட அதிகாரமும் கடவுளோட கிங்டம், அவரோட லா வந்து, அவரோட அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது, ட்ரபிள் கொடுக்குது நார்த் சைட்லேருந்து அப்படின்ற பார்க்குறோம். ஸோ இது மூலியமாக ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி என்ன பண்ணுது, இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனைகள் உண்டாக்குது. அதனால் அவங்க கண்ட்ரோலை இழந்துடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ண, அந்த பாபிலோன் சிஸ்டத்துலேருந்து வெளியே உண்மையான 7ஆம் நாள் ஓய்வு நாள் அந்த கை கொள்றவர்களாக அந்த சிஸ்டத்துக்கு, அந்த 10 கற்பனைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த சபைக்கு எல்லாருமே வராங்க. ஸோ பாபிலோன் வந்து அப்பட்டமாக வெளிப்பட்டமாக அந்த பொய்யான சத்தியம் தெரிஞ்சிடுது அப்படின்னு பார்க்குறோம். இதனால கோவப்பட்டு அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, மற்ற எல்லார்களுக்கும் கொலை மரண தண்டனை அளவுக்கு அவங்க சட்டத்தை போடுறாங்க. அதனால் ரொம்ப பயந்து பர்சிக்யூட் பண்ணுறாங்க, வயலண்ட்டாக, அதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த தண்டனைகளை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது.
ஸோ காட் எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப விளக்கமாக நம்மளால் படித்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் காட் ஒரே ஒருத்தர் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மனிதன். நம்ம மூலியமாக கடவுள் புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவம், அந்த பொய்யான கிறிஸ்துவத்தை, அந்த சண்டே வர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த பாபிலோன்லேருந்து அந்த மதுவை குடித்து கொண்டு, அந்த மதுன்றது ஃபால்ஸ் டாக்டர்ஸ், அதை குடித்து கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழைப்பு செய்தி என்ன பண்ணுறாரு காட் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த செய்திகளை நீங்களும் நானும் கேட்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடியவர்களும் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய நிலைமை வரும். ஸோ இந்த செய்திகளை கேட்கக்கூடியவர்கள் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதான் திருப்பியும் நான் சொல்கிறேன், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் எந்த மொழி இருந்தாலும் சாட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கிட்ட கேள்வி கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்மையை சொல்லக்கூடிய தன்மை உள்ள. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காது கேட்கவே மாட்டோம். இது ஏ தானே, இது சாட்ஜிப்பு தானே, இது கல் தானே, இது மண்ணு தானே, கழுது தானே அப்படின்றத பேலாம் போல நம்மளும் இருக்கும். ஸோ உலர்ந்த எலும்புகளும் உயிரடியோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். உண்மை என்றது, சத்தியம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய, சத்தியத்துக்கு பசியும் தாகமாக இருந்தால் கண்டிப்பாக காட் எதை வேணால் பயன்படுத்துவாங்கன்றதை என் லைஃப்பில் இதையும் ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தினாங்க. என்ன தாகத்தினால, பசினால நிறைய உண்மை சத்தியத்தை, பரலோகத்தின் ட்ரெஷர்ஸ், பரலோகத்தின் எல்லா புதையல்களும் நான் கண்டுபிடித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எதன் மூலமாக அதை சொல்லணுன்றதான் என்னோட ஆர்வமும் என்னோட வாஞ்சையும் கூட. ஸோ அதை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல, ஆனால் காட் தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்துகிறாங்கன்றதை நான் கண்டிப்பாக உணர்றேன். ஸோ நம்மளோட பலத்தினால முடியாது, கடவுளோட உதவியும் நம்ம கேட்போம். லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. எந்த அளவுக்கு நீர் உண்மை சத்தியத்தை நீர் எங்களுக்கு விளக்கமாக நீங்கள் வார்த்தையாக விளக்குறீங்க. இப்படிப்பட்ட டெக்னாலஜி எங்கள் லைஃப்பில் கொடுத்ததுக்காக நன்றி. இது எதை குறிக்குதுன்னா, அது மருக ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. உங்களோட உண்மை சத்தியங்கள் இன்னும் ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்க முடியுது. அதில் அடியனும் ஒரு சின்ன ஒரு தூசியாக பயன்படுத்துறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இதை படிக்கக்கூடியவர், இதை கேட்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுங்க. ஃப்ரண்டல் லோப் மூலியமாக அவங்க ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரீசன் பண்ணுவோம், இன்டர்லாக் பண்ணுவோம், நீர் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் இதை காதில் வாங்காதபடி இது ஏதோ ஒன்றால் போயிட்டுருக்காங்க. அடியன் கொடுத்த நேரத்துக்காக நீ நிறைய உண்மைகளை, நிறைய சீக்ரெட்ஸை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துனீங்க. அதுக்காக நன்றி. இன்னும் இதன் மூலமாக உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பெருகும், நாங்கள் சிறுகும் தலைமுறை கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.